விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. காங்கிரஸ் தரப்பிலிருந்து மூத்த தலைவர் திரு இதயதுல்லா அவர்களும் இணைகிறார். வணக்கம் திரு இதயதுல்லா. ஆளுநர் விருந்த புறக்கணிக்கிறதுல ஒவ்வொரு காரணமாக சொல்றீங்க. முன்பு மசோதாக்கள் இருந்தது, இப்போ மசோதாக்கள் போயிடுச்சு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லுவது பல காரணங்களா இருக்கே, அதுல அரசியல் தான் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆளுநருடைய தேநீர் விருந்து என்பதை ஏன் புறக்கணிக்கிறார்கள்? ஆளுநர் தமிழக மக்களுடைய திட்டங்களை, தமிழக மக்களுடைய வளர்ச்சியை புறக்கணிக்கிறார். எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழகம் கேட்ட நிதி விஷயமாக அவர் பேசியதில்லை மத்திய ஒன்றிய அரசிடம். அதே போன்று தமிழ்நாட்டுடைய பல பேர் வளர்ச்சிகளை தடுப்பதிலே அவர் நிச்சயமாக முன்னணியில் இருக்கிறார். தமிழ் மக்களுடைய பல்வேறு விஷயங்களிலே அவர் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே அவர் குட்டுப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கிறார். சட்டமன்றத்திலேயும் அரசு பொதுவாக ஒரு மரபுன்னு ஒன்று இருக்குது, இதை எழுதி கொடுத்தா இதை படிக்கணும்னு, அதுக்கு விரோதமாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதி கொடுத்ததை படிக்காமவும் இருந்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு அரசுடைய அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த அந்த மசோதாக்களை அவர் நீண்ட காலமாக தள்ளி போட்டார். இதற்கே 2-3 முறை உச்ச நீதிமன்றம் அவரை தடுத்து இருக்கு. அதுக்கப்புறம் முதலமைச்சர்லாம் போய் பேசினார், 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னாங்க, பேசினாங்க. ஆனா இப்போது புறக்கணிப்பதுக்கு என்ன புது காரணம் இருக்கு? அதே காரணம், அதே இதுதானா? பேசின பிறகுதான் இன்னும் வேகமா என்ன சொல்றாருன்னா, அவங்க மாநில தலைவர் உங்களுடைய போஸ்டிங் காலம் வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, உங்களை புதிதாகவும் திரும்ப அப்பாயின்ட் பண்ணல, அதனால நீங்க நடத்துறது செல்லாதுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த காரணம்லாம் ஏற்புடையதா? என்ன சொல்ல வர்றேன், பல காரணங்கள் இருக்கலாம். இது இன்னைக்கு சொன்னது ஏற்கனவே தேநீரை புறக்கணிக்காம இருந்த எந்த அரசுமா இருந்திருக்கா? இதற்கு முன்பு திமுக ஆட்சி இருக்கட்டும், அதிமுக ஆட்சி இருக்கட்டும், எப்பவுமே சில நேரங்களில் பல நேரங்கள் எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிருக்குது. அதே மாதிரி ஆளுங்கட்சியும் புறக்கணிச்சிருக்கு. ஏன் ஆளுநர் இதற்கு முன்பு பல ஆளுநர் இருந்திருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஆளுநர், மக்கள் விரோத ஆளுநர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு விரோத ஆளுநர், இதுதான் முதல் முறை. நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு இந்த ஆளுநர் ஒரு இணக்கமாக நடந்திருக்கலாம். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல நீட்டு மசோதாவை தள்ளி போட்டதில் இருக்கட்டும், அதே மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் இருக்கட்டும், அவர் கலந்து கொடுக்க பேச்சுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் பேசுகிறார். பேசுவது சொல்லுவாங்க ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் மாதிரி. அவர் என்ன செய்யறாரு, இன்றைக்கு தமிழ் மொழியை பற்றி பேசுறாரு. தமிழ் மொழிக்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, திருக்குறளை இன்னைக்கு உலகளாவிய அளவில் ஆங்கிலத்தில் கொண்டு போன கால்டுவெல் உள்பட பலரை அவர் மிக மோசமாக கேவலமாக பேசுறார். ஆக தமிழ் மொழிக்கு எல்லாம் யார் பாடுபட்டார்களோ அவருக்கு எதிராக இருக்கார். தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும் விரோதமா இல்லை. ஒரு சொன்னார்ல நாகாலாந்து, இந்த நாகாலாந்துல என்ன நடந்துச்சு? அங்கே மக்களுக்கும் அரசாங்கங்களுக்கு எதிராக என்ன வேலையை பார்த்தாரு? பிரிவுச்சார விழா என்ன நடந்துச்சு? அங்கே ஏன் அந்த அளவுக்கு இந்த மக்களால் துரத்தப்பட்ட அளவுக்கு அங்கிருந்து வந்தார்? வேற வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்தார். திருந்தலாம், ஒரு மனிதன் ஒரு முறை திருந்தாம இருந்தா பரவாயில்லை. அங்கேதான் நம்ம மக்களுக்கு எதிராக இருந்தோம், அங்கே உள்ள கட்சிகளுக்கு எதிராக இருந்தோம். இங்கே அது மாதிரி மாறணுங்கிற எண்ணம் அவருக்கு வரல. அதெல்லாம் இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்ப நான் கேட்கிறேன், இல்ல சார், இல்ல இதுல நாகாலாந்துல எனக்கு எதிரி கட்சியே இல்ல. இல்ல ஒரு நிமிஷம், இதுல டீ பார்ட்டியை புறக்கணிச்சதால என்ன மாறிடுச்சுன்னு கேட்கிறேன். அண்ணாமலை கேட்டாரு, டீ செலவு மிச்சம்னா அப்படின்னாரு. டீ பார்ட்டிக்கு போறதுனால என்ன வந்துற போது, என்ன நடக்கும்? மிச்சம்லாம் கிடையாது. பாஜக காரர்களை நல்லாவே தெரியும், தொடர்ந்து இந்த அரசு புறக்கணிக்கும், இது மக்கள் அரசு, மக்கள் விரோதமாக நடக்கிறாரு, புறக்கணிக்கும் தெரியும். ஏற்கனவே என்ன பண்ணாரு, திமுக காங்கிரஸ்காரர்களுக்கு பதிலாக, எதிர்கட்சிகளுக்கு பதிலாக பாஜகவினர் கூட்டு போய் டீ குடிச்சாரு. டீ செலவுலாம் ஒண்ணாக. இந்த செலவு விஷயத்துல சமீப காலமா இது அருமையான கேள்வி, இது அருமையான கேள்வி. அதிமுக போறாங்க, ஏன் போறாங்க? அதாவது அதிமுகவுக்கு இன்னைக்கு நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கும் போது நாம கிழக்கு சூரியன் கிழக்கு ஒதுக்கினா நம்ம மேற்க ஒதுக்கிறோம்னு சொன்னாதான் நாம இந்த மக்கள்கிட்ட இருந்து வாக்களை பெற முடியும். ஆனா அவர் தப்பு என்ன, அவங்களை அறியாம பண்றாங்க. இன்றைக்கு ஆளுநர் என்பவர் திமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய மசோதாக்களுக்கும் பல நேரங்களில் எதிராக இருக்கிறாரு. மட்டுமல்ல, ஏன் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க தெரியுமா? ஒரு காரணம்,
எங்களுக்கு சிறுபான்மை வாக்கு கிடைக்கல, குறிப்பா முஸ்லீம் வாக்கு கிடைக்கல நினைச்சாங்க. இப்ப அவங்க உண்மை புரிஞ்சுக்கிறது. பாஜக வேற, கவர்னர் வேற. நான் சொல்ல வர்றேன். நான் ஏன் பாஜகவோட சேர்ந்து இருக்காங்கிற வந்துருது. இப்ப நீங்க பாஜகவோட சேர்ந்தா கூட பரவாயில்லை. ஆளுநர் முஸ்லீம்கள் சிறைவாசிகள் விஷயத்துல எந்த அளவுக்கு அவர் நடந்துகிட்டாரு இதுவரையும் பல முறை அவர் கூறி, அதிமுக ஆட்சி காலத்திலையும் திமுக ஆட்சி காலத்திலும் ஒரு வைஸ் சான்சலர் 20-22 மேல உள்ள வைஸ் சான்சலர் ஒரு முஸ்லீம் போடுவாங்க. இவர் தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு. அது மட்டுமல்ல, சமீபத்தில் இந்த பிரிவினை நாள் என்று ஒன்று இது பண்ணி இதுவரை எந்த கவர்னருமே சொல்லாத ஒரு அறிக்கையில முஸ்லீம்களை மறைமுகமாக தாக்குறாரு. என்ன சொல்றாரு சொன்னா, அந்த அன்றைய நடந்த விஷயங்களை மட்டுமல்ல, ஆல் இந்தியா முஸ்லீம் மட்டும் குறிப்பிடல. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இப்பொழுதும் தமிழ்நாட்டில் அதே நிலை நிலவுதுங்கிறாரு. எந்த நிலை? என்ன நிலை நீங்க தான் போய் படிச்சு பார்க்கணும். இல்லைங்க, ஏதோ புறக்கணிக்கிறாருங்களே, ஏதோ சொல்றீங்க. நான் என்ன சொல்லலாம், இஸ்லாம் சகோதரர்கள் வேற சொன்னீங்க. தேவையில்லாம நான் சொல்றது எலிப்பொறியில மாட்டின மாதிரி. அது பாஜகவுக்கு எதிராக இருக்க வேண்டிய அதிமுக, கவர்னருக்கு எதிராக இருக்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு எலிப்பொறியில எதிர்ப்பு அரசியல். அதாவது திமுக இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லி போய் கலந்துக்கணுமான்னு கேட்கிறாரு. எலிப்பொறியில மாட்டிக்காதீங்கன்றார் சார். காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாரு? கள்ள உறவு இருக்கு பாஜகவுக்கும் அதிமுகவும் கள்ள உறவு இருக்கு. இவரே கேரளாவில் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப கள்ள உறவு வெளியில தெரியற நல்ல உறவு ஆகி போச்சு. பாஜகவுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கு நல்ல உறவு இருக்குன்னு கேரளா காங்கிரஸ் சொல்லுதா இல்லையா? இப்ப நல்ல உறவு ஆயிருச்சு. பாஜக என்ன நீங்க இதெல்லாம் பேசுறீங்க? நீங்க ஒரே ஒரு இடத்துல திருமங்கலங்கிற ஊர்ல மட்டும் தான் மக்கள் போராடும் போது இவங்க கூட போராடுறாங்க. அது என்னமோ தமிழ்நாடு நடக்கக்கூடிய அந்த டோல்கேட்டுக்கு எதிராக போராடின மாதிரி ஒரு உருவகத்தை அவர் கொண்டு வர்றாரு. நம்பர் 1. நம்பர் 2, ஹிண்டன்பர்க் விஷயத்துல செபி தலைவருக்கு இவர் ஏன் வக்காலத்து வாங்குறாரு தெரியல. ஏன்னா செபி தலைவர் 3 விஷயங்கள்ல அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்னு, அந்த சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது அதை வெளியில சொல்லல. ரெண்டாவது தான் கம்பெனியை முடக்கிட்டேன்னு சொல்லி அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கிறது. மூணாவது, அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய அகுஜா என்பவரோட அவர் கணவர் தொடர்பில் இருக்கிறது. நாலாவது, அவர் கணவர் சிங்கப்பூர். எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக இந்தியாவை பத்தி இந்திய மக்களுக்காக பாடுபடும் போது, தமிழ் மக்களுக்காக பாடுபடும் போது அதிமுக ஏன் பாடுபடக்கூடாதுங்கிற கேள்விதான். அப்ப அத ராகுல் காந்தி கேட்கறத பத்தி இவருக்கு என்ன இது வருது, எதிர்ப்பு வருது? ராகுலுடைய குரல் அதிமுக ஒலிக்கும். நான் கேட்கல, அவர் அப்படி சொல்ல. அத பத்தி ராகுல் காந்தி அந்த மாதிரி கேட்டது தப்புங்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய அந்த காரியத்தை சிறப்பா செய்யறாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அதை விட்டுவிட்டு நான் பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறது, அதே நேரத்தில் பிஜேபி உடைய தலைமையகமா இருக்கக்கூடிய ராஜ்பவனுக்கு நான் போவேங்கிறது, அப்போ உங்களை எப்படி சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க? என்ன காரணத்தை சொல்லி நீங்க இந்த பிஜேபி கூட்டணி நான் முடிக்கிறேன்னு சொன்னீங்க? அண்ணா எம்ஜிஆருக்காக இல்ல, ஜெயலலிதா அவர்களுக்காக இல்ல, இவங்களை எல்லாம் கேவலமா பேசுறதுக்காக இல்ல, எந்த காரணத்துக்காக நீங்க கூட்டணியை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்றதுக்கு மைனாரிட்டி ஓட்டு இல்லைங்க. அந்த மைனாரிட்டிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு ஆதரவா இவர் கூட கேட்டார். ஒரே ஒரு விஷயம் பாருங்க, ஆளுநருக்கு எந்த விலைவாசி குறைஞ்சது எனக்கு சொல்லுங்க. ஏன் மத்திய அரசு பெட்ரோல் விலை ரொம்ப தெளிவா இருக்குன்னா, இது குறைப்பதனால விலைவாசிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. ஏத்துறவன் ஏத்திக்கிட்டு தான் இருப்பான், குறைக்கிறவன் குறைக்காம தான் இருப்பான். 2 வருடமா பெட்ரோல் விலையை ஐயா நீங்க பேசிட்டீங்க, நான் பேசுறேன். ஐயா நல்ல வேலையா நீங்க ஆட்சிக்கு வரல, வந்திருந்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்திருப்பீங்க. திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை வழித்தடத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்குறாங்க? வெறும் 1000 ஒதுக்குறாங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் ஐயா நீங்க பேசிட்டீங்க, நான் பதில் சொல்லணும். நீங்க இல்லனா பேசிட்டே இருங்க, நான் கிளம்பி போறேன். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு பிங்க பத்தி தெரியாது. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு பிங்க ரிப்போர்ட் பத்தி தெரியாது. ப்ளீஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரயில்வே கொடுக்கிற பிங்க ரிப்போர்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு சும்மா பேசிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிக்கணும். பிங்க ரிப்போர்ட்ங்கிறது நேற்றைய திட்டத்துக்கு கிடையாது, இன்றைக்கான திட்டத்துக்கு தான். சம்பந்தப்படுத்தவே கூடாது. இது கூட தெரியாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்து பெர்மனன்ட் ஃபண்டுக்கு என்னங்க இது? ஒரு நியாய தர்மம் இல்லையா? ஒரு பெரிய மனுஷன் பேசுறாருன்னு வந்தா என்ன செய்யணும்? இல்லங்க இல்லங்க, இது தப்புங்க. நம்ம பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அது என்னதுங்க? ஐயா நீங்க அடுத்த முறை எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் நான் பேச விட மாட்டேன்.
நீங்க பதில் இந்த சொல்லுங்க. தப்பெல்லாம் பண்ணாதீங்க. பதில் சொல்லுங்க. நீங்க ஐயா சொல்றீங்க. ஆளுநர் விஷயத்துல கோடீஸ்வரன் ஐயா சும்மா இருங்க இந்து பேரத்தை பத்தி பேசுங்க. ஐயா நீங்க ராமாயணத்துக்கு போயிருங்க எவ்வளவு சார் பாதிப்பு இன்னைக்கு? ஏங்க, இன்னைக்கு பதிலா- தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு என்னங்க இது? இந்துக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு? என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு? உங்க கட்சி தலைவர் ஏன் ஆதரிக்கிறாரு? சப்ஜெக்டே இல்லாம எதையோ பேசிட்டு இருக்காரு. ஏங்க சும்மா இருங்க சார். நீங்க ஆளுநர் விஷயத்தை அடிப்படையில் இல்லைங்க, ரெண்டு முக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். ஐயா நீங்க கொடுத்த கவர்னர், காங்கிரஸ் கவர்னரை பத்தி நாடு சிரிக்குது. ஓகே 5 வருடத்துக்கு ஒரு முறை. ஓகே நாளைய ஆளுநர் விருந்தும் அரசியல் நிகழ்வுல அடுத்ததாக என்ன அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.